ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் ஆர்ட் சிகரம் ஹேண்ட்மேட்ஸ். நம்ம சேனலை ஃபஸ்ட் டைமாக பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். நம்ம இந்த சீரீஸில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். பிகாஸ் எம்ப்ராய்டரி அண்ட் ஆரி ஒர்க்ஸில் நம்ம வந்து நிறைய டைப்ஸ் ஆஃப் த்ரெட் யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த வீடியோ தான் நீங்கள் வாட்ச் பண்ணிகிட்ருக்கீங்க. வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள். நான் இதில் வந்து ஆரி நீடில் அண்ட் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் த்ரெட்ஸ், அதோட யூசேஜ் அதெல்லாம் பார்க்க போகிறோம். இந்த பாக்ஸ் மெஸ்ஸியாக இருக்குது அப்படின்னா என்னோடய ஆர்ட் மெட்டீரியல் திங்ஸ்க்கும் அது வைக்கிறதுக்கு எனக்கு பிளேஸ் இல்லை. ஸோ அதனால் எனக்கு இருக்கிற பாக்ஸில் வந்து நான் ஏதோ கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கேன். நான் இப்போவும் இந்த வீடியோவில் வந்து அதோட டைப்ஸ் அண்ட் மெத்தட்ஸ்லாம் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நான் காட்டுறது வந்து கோல்டு அண்ட் சில்வர் கலரில் உள்ளது வந்து ஜரி த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். நம்ம வந்து ஆரி ஒர்க் வந்து ஃபர்ஸ்ட் ட்ரைன் ஆகிறோம் அப்படின்னா இந்த ஜரி த்ரெட் வச்சு தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அது வந்து நல்லா திக்காகவும் இருக்கும், அதே மாதிரி நமக்கு வந்து சீக்கிரம் அருந்தும் போகாது, அதனால் ஈஸியாக இருக்கும் அதில் வந்து பண்ணுறது. ஸோ அதில் வந்து ஜரி த்ரெட்லேயே வந்து நான் பிளாக், ரெட் அண்டு ப்ளூ காட்டியிருக்கேன். அது வந்து கொஞ்சம் அதை விட கொஞ்சம் தின்னாக இருக்கும். அந்த கோல்டு அண்டு சில்வரை விட இது கொஞ்சம் தின்னான மெட்டீரியலில் இருக்கும். ஒரு ஷைனியான த்ரெட் காட்டியிருக்கேன். ஸோ அது எல்லாமே வந்து சில்க் த்ரெட் அப்படின்னு சொல்லுவோம். சில்க் த்ரெட் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பாங்க. சரி த்ரெட்டை விட சில்க் த்ரெட் எல்லாம் தெரிஞ்சது தான். பிகாஸ் நம்ம சில்க் த்ரெட் பேங்கிள், ஜுவல்லரி எல்லாமே யூஸ் பண்ணியிருப்போம். ஃபர்ஸ்ட் நம்ம சில்க் த்ரெட் ஜுவல்லரிலாம் வரும்போது அதை நம்ம நிறைய பேர் ட்ரை பண்ணி பார்த்துருந்துருக்கோம். ஸோ அதுக்கப்புறமா தான் வந்து நமக்கு இந்த ஆரி ஒர்க்லாம் ரொம்ப ஃபேமஸ் ஆனதுக்கப்புறமா ஆரியிலே நம்ம சில்க் த்ரெட் யூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ ஆரி ஒர்க்கில் வந்து நம்ம டபுள் ஸ்டாண்ட்ஸில் யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் துலிப் நீடில் 14 வந்து த்ரெட்டுக்கு கரெக்டாக இருக்கும். ஆனால் வந்து ஆரி ஒர்க்கில் சில்க் த்ரெட் கொஞ்சம் டஃப் தான் பிகினருக்கு. ப்ராக்டிஸ் பண்ணால் எல்லாமே ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம வந்து நிறைய ஆர்ட் ஒர்க் கற்றுக்குறோம் அப்படின்னா பிகினிங்கில் வந்து நமக்கு வரல அப்படின்ட்டு கிவ் அப் பண்ணிடக்கூடாது. ஸோ நம்மளால் முடியுங்கிறத நம்ம நினச்சி நம்ம அதில் நிறைய ட்ரைன் பண்ணும் போது நம்மளால் அதில் பெஸ்ட்டாக கொடுக்க முடியும். ஸோ இதில் வந்து நான் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கலர் வச்சுருக்கேன். ஸோ பிங்க், ரெட் அண்டு கிரிம்சன், லாவெண்டர், பர்பிள், டர்க்கைஸ் அண்ட் டார்க் க்ரீன் வச்சுருக்கேன். என்னோடய ஓல்டர் வீடியோவில் நான் சில்க் த்ரெட் வச்சு ஆரி ஒர்க் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுக்குறேன், வாட்ச் பண்ணேன். இந்த சரி த்ரெட் அண்ட் சில்க் த்ரெட்டில் வந்து அதை ஒரு த்ரெட் ஒர்க் மட்டும் தான் பண்ண முடியும். பட் நம்ம வந்து பீட்ஸ் அண்ட் நம்ம வந்து சம்கீஸ், சீக்வன்ஸ் ஒர்க்கு, பீட்ஸ் ஒர்க்கு எல்லாமே வந்து நம்ம டெய்லரிங் நார்மல் த்ரெட்டில் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் அந்த த்ரெட்டையுமே இந்த வீடியோவில் ஷோ பண்ணியிருக்கேன். இந்த ஜரி அண்ட் சில்க் த்ரெட் வந்து நமக்கு வந்து காம்பினேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் கலரில் தான் நம்ம ட்ரெஸ்க்கு வந்து எப்படி இருக்கோ அதுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் யூஸ் பண்ணுவோம். பட் இந்த டைலரிங் த்ரெட்டு வந்து நம்ம எந்த ட்ரெஸ் இருக்கோ அதே கலரில் தான் நம்ம பீட்ஸ் அண்ட் சம்கீஸில் வந்து யூஸ் பண்ணுவோம். நம்மளோட இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.